நம்ம பொன்னமராவதியில நீ தொட்டதெல்லாம் பொய்தானா? உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். ஏமாத்திட்டே இப்பதானே ஏமாத்துறேன் எரும மாடு போல. ஏன்டி அப்படி சொல்ற? சொல்லாதடி பாவம் செல்லத்தை. அடியே அடியில இருக்கிற சொத்தெல்லாம் உனக்குதான். அடியில கிடக்கிற சொத்தெல்லாம் உனக்குதான். உன் சொத்து ஐயோ அது வீணா போன சொத்து. நான் தான் வீடியோ கால்ல பார்த்தல. ஓ கடவுளே அந்த சொத்து இருந்தா என்ன இல்லாட்டினா ஆமா. ஏன் நீ எங்கடி போற? அடியே ஏன் நீ எங்கடி போற? நீ பார்க்கணுமா? அடியே நான் நேர்லயே பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு என்னடா வீடியோ கால்? போடாம ரைட். ஓகே थैंक यू. ஓ இங்கல வச்சு இந்த நாடகத்தை நடத்தி முடிக்க. அடியே மணி மனசே சரியில்லடி. ஆம்பளையில நினைக்க புருஷன் கூட இப்படி கொடுமைப்படுத்த மாட்டேன். இவங்க நம்மள ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. அடியே ஆம்பளையில நினைக்கப்படாது. நினைச்சா உசுறு கட்டைக்கு போந்தொட்டிக்கு விடவும் விடாது. நான் அப்படி எல்லாம் இல்ல. அவ்வளவுதான். என்ன பிடிச்சா ஒரே புடிதான் போயிரு அடுத்து விட்டுருவேன். ஆமா ஆமா. என்னடி அப்பா உங்ககிட்ட வந்தாரா? வந்தாருடி. என்ன அந்த மனுஷன் ஒன்னும் சரியா செய்ய தெரியலையடி. என்ன செய்ய தெரியல? பெரிய மனுஷன் இல்ல. ஏண்டி விளக்கண? அதையா சொல்றேன். எருமைக்கு பிறந்த எருமை. என்னடி சொல்ற? அப்ப காட்டுக்கு போக வேண்டிய விஷயத்த வந்து சொன்னாரான்னு கேட்டா நல்லா செய்யலையா? வேலை மானகட்ட முண்டா. அப்பங்கிட்டயா போய் செஞ்ச? வேலைய சொல்றேன்டி. சொன்னாரா? என்ன சொன்னார்? நம்ம ரெண்டு பேர்த்தையும் இதுக்கு போக சொல்லியிருக்காரு. வேலைக்கு என்ன வேலைக்கு? காட்டுல அரண்மனையில அப்படி வேலை. ஏய் நீ காட்டுக்குள்ள போயிருக்கியா? எப்பவுமே காட்டுக்குள்ளதான். எனக்கு காட்டுக்குள்ளதான் குளு குளுன்னு இருக்கும். ஏண்டி வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டியா? வீடு ரூம் இதெல்லாம் செட் ஆகாது. ரூம் செலவு யாரி பாக்குறது? நம்மளா காட்ட பக்கம் தான். கல்லு இல்லு குத்தாத. என்ன கல்லு குத்துனா முள்ளு குத்துனா அதுல தெரியாது. அந்த வெறித்தனத்துல தெரியாதுடி. உனக்கு தெரியாது. அங்க பூரா பெருசு பெருசா இருக்குமோ? நீ நினைக்கிறதான் தப்பு. பெருசு பெருசா இருக்குன்னு நினைச்சு போறோம். அங்க போனவன ஏமாறுற அளவுக்கு ஆகி போயிருது. யாருக்குடி பெருசா இருக்கு? எருமை மாடு காட்டுக்குள்ள பெரிய பெரிய மிருகமா இருக்கும்னா யாருக்கு பெருசா? இது ரொம்ப முக்கியம். அத சொல்றியா? மொகர கட்டைய பாரு. சரி சரி பேச்சே வராது. முத போகையில பயமா இருக்குமா? அடியா ஆரம்பத்துல போகும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். சிரமமா இருக்கும். அப்புறம் ஒரு தடவை போயிருச்சுன்னா அதுவா கலகலன்னு போயிரும். பாதை தாண்டி. நான் காட்டுக்கு காவலுக்கு போறதா சொல்றேன். நீ சென்னைக்கு போறதா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தப்பா நினைக்கிற. காட்டுக்குள்ள பாதையை தாண்டி சொல்றேன். சரி நல்லா கும்முன்னு பழுக்கு தழுக்கா இருக்கிய. மாதமா இருக்கிறேன். யாருக்கு எவனு தெரியல. இருட்டுக்குள்ள செஞ்சுட்டு ஓடிட்டாங்கடி. ஐயோ புள்ள பிறந்தா யாரை இன்சில் வைப்ப? இந்த மாமே இருக்கார்ல என் சிங்க குட்டி. அவரைத்தான் கைய காட்டி. அவர்தான் உசுருடி. ஆமா ஒரு பக்கம் பீரோல சாத்திருக்கீங்க, இன்னொரு பக்கம் பீரோல யார் சாத்துறது? காசு கொடுக்குறக்க பார்த்தா என்ன மோசம் போச்சு. அப்படி இல்லடி. மூடி இருக்கிற வரையும் தான் ஒரு பொருளுக்கு மதிப்பு அதிகம். ஒன்னே மாதிரி என்னால இருக்க முடியாது. என்ன? நான் எப்பவுமே திறந்த மனசுல ஆண்டவன் சொத்து ஆளுக்கு 4 குத்து குத்தட்டும்னு விட்டுருவேன். 4 குத்து வரையும் தாக்கு பிடிப்பியா? 50 குத்து கூட குத்தட்டு என்ன கொண்டுகிட்டா போறாங்க. செஞ்சுட்டு போறாங்க. குத்து குத்தட்டு எங்கடி கட்டுற? அப்புறம் இங்கதானே குத்த முடியும். இங்கே குத்த முடியும். சரி என்னடி என்ன கிணற ரொம்ப தூர்வாரி இருப்பாங்களாட்டு இருக்கே. ஜெய பக்காத முகத்தை பாரு. முகத்தை பாரு. சரி சரி கோபப்படாத. கண்ணுக்கு அடுப்பா தெரியுது. சரி சொல்லடி. சாக்கெட் எங்க தைக்கிற? எங்க ஊர் பூசாரி கிட்ட. எரும மாடு பூசாரிட்ட மணி தாண்டி ஆட்டுவாரு. டெய்லரத்துக்கு துணி என்னடி கேக்குற? அதிசயமா? டெய்லர் தான். எங்க தைக்கிற? எங்க ஊர் டெய்லர். ஆம்பளை டெய்லர். ஆமாடி நானும் பொம்பளை டெய்லர்ட்ட கூட தைக்கிற மாதிரி. அப்புறம் அதாண்டி பூரா கடகடன்னு கிடக்க அடிக்க பாருடி. ஆம்பளைய பார்த்து போ. நானெல்லாம் இங்க இருந்து துணியை கொண்டுகிட்டு போவேன். சரி என்னைய பார்த்தோன்னா டெய்லர் சொல்லுவாரு அடியே லவக்குன்னு உள்ள வந்துட்டு கதவை சாத்துன்னு சொல்லுவாரு. எதுக்கு உள்ள போய் என்னத்துக்கு கதவை சாத்துற? அளவு எடுக்கத்தேன். அளவு ஏன் வெளியே வச்சு எடுக்க மாட்டீங்களா? சொல்றத கேளு. சரி சரி சரி. நான் பாத்துக்கல போனவன்னா விரிச்சுக்கிட்டு படுத்துருவேன். என்ன ராசி? விரிச்சக ராசி. அப்படித்தான் படுப்ப. அப்புறம் விரிச்சுக்கிட்டு படுத்தவன டெய்லர் சொல்வாரு கதவை சாத்தவான்னு கேட்பாரு. மொட்டை குண்டியா படுப்ப. சொல்றத கேளு. சரி 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 சரி. படுத்து கிடப்பனா என்னைய பார்க்க டெய்லருக்காரு ஒரு அடி அடிக்க. எதுல? துணியை மிஷின்ல வச்சு. சரி சரி. என்னைய பார்க்க 2 அடி அடிக்க. எங்க? துணியை மிச்சம் அப்புறம் வாயில அவர்கிட்ட அடிக்கிறாரு. என்னைய பார்க்க 3 அடி அடிக்க. எப்பதான் வரும்? ஒரு 15-20 அடியில அதுவா கேட்காம கொள்ளாம வந்துடும். என்ன சொல்ற? அவ்வளவு அடி வருதா? ஆனா லட்சுமண கிட்ட கொண்டு ஒரு நாள் துணியை கொடுத்தாண்டி. நார பைய ஒத்த அடியிலே புழுக்குன்னு வந்துருச்சுடி. விளங்காத பையச்சு. இவனுக்கிட்ட துணியை கொண்டுகிட்டு போலாமாடி? மாமா எனக்கெல்லாம் ஒரு 60 அடினாலும் வேணும்டி. அவர் பெட்டிக்கார்ட்ட துணியை கொடுத்தாடி. அதுகிட்ட கொடுத்தனா அதோட அவளை துணி நஞ்சிரும். ஆமா சரி எங்கடி போறோம்? அப்பாடா
நம்மளாம் எங்க போறோம் தெரியுமா? காட்டுக்கு போய் காவலுக்கு போகணும். அம்மாவை கூப்பிடணும், காவலுக்கு போகணும். இன்னைக்கு தான் 13 வயசுங்கிறது 13 வயசுலயே காவலுக்கு போறோம். அதனால ஆமா கூப்பிடுவோம் அம்மாவை. அம்மா இருப்பா. ஏண்டா இவ்வளவு நேரமாடா ஒண்ணுக்கு போற? ஏமா நீர் கடுப்பிடி சொல்லிட்டு 10 மணில இருந்து அடக்கி வச்சிருக்கேன்லம்மா. அதுக்கு அந்த உடம்புக்கு எவ்வளவு வரப்போதா? டம்ளர் தானே வரும். நினைக்கிற மாதிரி இல்ல, சூடுன்னா அப்படி தாண்டி சொட்டு சொட்டா தாண்டி போகும். அடே அப்பா தாளக்காரமுள்ள போயிருக்காரு. பூரா சுகர் பேஷண்ட்டுகளா இருப்பாங்க. எங்க பாட்டுக்கு உங்க பாட்டெல்லாம் இந்த வாத்தியெல்லாம் கொண்டு போடுவோம். யாருன்னு தெரியுமா? தாளக்காரு ஒரு ஆளுங்க. அவன் தான் நாடகத்தையே கெடுக்கிறேன் பேசாம. நீ சொல்லாத, உன்னைய பெத்த வயித்துல பிரண்டைய கொண்டு அடிக்க பேசாம. அப்பாட்ட சொல்லி கொடுத்தேன்னா அப்பா என்ன பண்ணுவாரு? எந்த அப்பாட்ட சொல்லுன்னு கேக்குறியா? உள்ள ஒரு அப்பா உட்காந்துருக்காரு, போய் சொல்லிட்டு. குளிச்ச மேலு சவண்டு போச்சு, மறுபடி குளிச்சேன். குதிச்சு போ